Hello everyone. So இன்னைக்கு என்னன்னா acceleration due to gravity. கிராவிட்டினால ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஆக்சலரேஷனாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜி ஆர் ஏ, ஜி இஸ் ஈக்குவல் டு ஏ. இது தெரிஞ்ச விஷயம் தான், ஆமாவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்றப்போ நியர் அர்த் சர்ஃபேஸ், இப்போ இது அர்த்துன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே ஒரு மாஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சு. திஸ் இஸ் த ரேடியஸ் அண்ட் இந்த மாஸோட வெயிட் எப்படி வரும்? டவுன்வர்ட்ஸ், ஆல்வேஸ் டவுன்வர்ட்ஸ். நமக்கு நல்லா தெரியும் இல்லை, லாஸ் ஆஃப் மோஷனில் ஒரு ஸ்ட்ரிங்குக்கு ஒரு மாஸ் இருந்துச்சுன்னா டவுன்வர்ட்ஸ் வெயிட் ஆக்ட் ஆகும். அந்த வெயிட் என்ன? எம்ஜி அப்படின்ற வெயிட் நமக்கு நல்லா தெரியும், ஆமாவா? ஸோ இட் இஸ் இங்க பாத்தீங்கன்னா W is equal to gravitational force according to this. ஓகேவா? ஸோ இது சால்வ் பண்ணோம்னா G is equals to gm by r square. gm by r square. So this is acceleration due to gravity ஓட formula. என்ன acceleration due to gravity? என்ன gm by r square. எந்த ஆறு? capital R. In the sense it is the radius. Okay, clear? gm by r square. gm by r square. Okay, clear? So இந்த mass ஒருவேளை இது okay, இந்த mass இது radius இது g is equals to, these are the values. You என்னன்னா சிம்பிளா எதை ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டும். ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஃபார்முலா என்ன? G is equals to capital G, which is gravitational constant m by r square. ஓகேவா? clear? next, so in terms of density, ஒருவேளை acceleration due to gravity என்றது in terms of density termல கேட்டாங்க அப்படின்னா, density பேஸ் பண்ணி questionsல density அப்படின்றது ஏதாச்சும் density சம்பந்தப்பட்டு கொடுத்திருந்தாங்கன்னா, அப்போ density என்ன? rho. density எப்படி டினோட் பண்ணலாம்? rho. அப்போ இந்த ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். எப்படி? gravitational acceleration due to gravity அப்படின்றது k rho r சேஞ்ச் ஆகும். k ஓட வேல்யூ என்ன? 4/3 pi g. k ஓட வேல்யூ என்ன? 4/3 pi g. So mass density, okay, k is nothing but universal constant. So g என்றது k rho r. Is it clear? just இதுல இருக்கிறது நீங்க எப்படி வந்துச்சுன்னு கொடுத்திருக்க வேணா பார்த்துக்கோங்க. பட் ரெண்டு ஃபார்முலாஸ் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். acceleration due to gravity, g is equals to gm by r square, whereas acceleration in terms of density, g is equals to k rho r. okay, k ஓட வேல்யூ என்ன? 4/3 pi g. so இந்த values நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. okay, clear? done. okay, so in terms of density, acceleration due to gravity புரிஞ்சு and the formulas. okay, ஞாபகம் இருக்குல்ல? இப்போ listen carefully. listen. a spherical planet has mass mp அப்படின்ற மாஸ் இருக்கு and a diameter dp. a particle of mass m falling freely near the surface, due to gravitation on this planet will experience the acceleration due to gravity. question like என்ன கேட்டிருக்காங்க? acceleration due to gravity which is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆமாவா? என்ன கேட்டிருக்காங்க? which is equal to. நமக்கு என்ன தெரியும்? acceleration due to density எதுனா கொடுத்துருக்காங்களா? கிடையாது. ஸோ நமக்கு என்ன தெரியும்? acceleration due to gravityனா gm by r square, ஆமாவா? ஸோ gm இங்க பாத்தீங்கன்னா ஆர்னா என்ன சொன்னா ரேடியஸ், பட் இங்க கொடுத்தது நமக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்ன்றது ரேடியஸ்னா டயாமீட்டர் என்ன ஆகும்? டயாமீட்டர்ல ஹாஃப் தானே ரேடியஸ், ஆமாவா இல்லையா? இப்போ ஒரு சர்க்கிள், இது ஸ்பெரிக்கல், இதுல ஃபுல் டயாமீட்டர், ஆமாவா? இதுல ஃபுல் டயாமீட்டர்னா இதுல இருந்து ஹாஃப் தானே ரேடியஸ். ஸோ இதனால இது d/2 டோட்டல் d. ஓகே, கிளியர்? டோட்டலா d, இது மட்டும் d/2. இஸ் இட் கிளியர்? ஓகே, அதனால இங்க dp/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். ஓகே, ஸோ அப்போ gmp போட்டுக்கலாமா? ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா, நமக்கு எதுக்கு மாற்றணும்? ஓகே, gmp/dp ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. ஓகேவா? இது கிராஸ் பண்ணோம், லைக் அப்வர்ட்ஸ் கொண்டு போனோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 4gmp/dp ஸ்கொயர், ஆமாவா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். வெரி சிம்பிள், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகே, இப்போ இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? டயாமீட்டர் கொடுத்துருந்தா அதை ரேடியஸா எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு இது புரிஞ்சிச்சு உங்களுக்கு? அந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சு? எஸ் ஆர் நோ? ஆமாவா இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஆமாவா? ஓகே டன். அடுத்து
The radius of Earth is about 6,400 kilometers. Radius of Earth is about 6,400 kilometers. And that of Mars is, Mars வந்து அதோட mass எவ்வளோ, and that of Mars is 3,200 kilometer. The mass of the Earth, the mass of the Earth is, listen carefully, listen. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? The radius of Earth is about 6,400 kilometer and that of the mass, not it is mass, it is Mars. ஒரு questionே மாறிச்சு பாருங்க. Mars, Marsனா Earth ஒரு planet, Mars ஒன்று. Okay, so radius of Mars, radius of Mars வந்து 3,200 kilometer. The mass of the Earth is about, mass of the Mars, okay, so the mass of the Earth is about 10 times what? 10 times the mass of the Mars. Okay, mass of the Earth is about 10 times the mass of the Mars. ஆமாவா? இதுதான் நாங்க questionல கொடுத்திருக்கிறது. An object weighs, weight என்ன கொடுத்திருக்காங்க? An object weighs 2,000 Newton on the surface of the Earth. On the surface of the Earth. It weighs on the surface of the Mars. Marsல எவ்வளோ weight ஆகும்? இப்போ இது அர்த்தில் வந்து இவ்வளோ வெயிட் ஆச்சுன்னா மார்ஸில் எவ்வளோ வெயிட் அப்படின்றத கொஷின். ஸோ கொஷின் ஒரு வாட்டி என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா? நமக்கு இருக்கிறது இங்கே கொடுத்தது வந்து 2 பிளானட்ஸ். ஆமாவா? ஒன்று அர்த்து, இன்னொன்று மார்ஸ். இது அர்த், இது மார்ஸ். ஸோ ஒன்று அர்த், இந்த மார்ஸ். இதுக்கோட ரேடியஸஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து, மாஸ் ஆஃப் த அர்த் இஸ் 10 times the mass of the மாஸ். ஆமாவா? மாஸ் ஆஃப் த அர்த் இஸ் 10 times the mass of the Mars. அப்போ mass of the Earth அப்படின்றது இதுனா mass of the Mars என்ன ஆகும்? சிம்பிளா என்ன பண்ணலாம்? இந்த m/10 is equals to mass of the Mars. நமக்கு mass of the Mars வந்துருச்சு. ஏன் எடுத்தோம்? ஏன் இப்போ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ ஃபர்தரா கொஷனுக்குள்ள போகலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சு. கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? வெயிட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு வெயிட் அர்த்தோட வெயிட் கொடுத்துருக்காங்க, மாஸோட வெயிட் கேட்டிருக்காங்க. ஆமாவா? ஸோ கிளியரா? ஸோ வெயிட் ஆஃப் த மார்ஸ் பை வெயிட் ஆஃப் த அர்த். எது வேணாலும் போட்டுக்கோ. வெயிட் ஆஃப் த மார்ஸ் பை வெயிட் ஆஃப் த அர்த். இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. weight of the Mars by weight of the Earth. weight of the Mars, அதுதானே நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி என்ன தெரியும் நமக்கு? வெயிட் அப்படின்னா, வெயிட்னா என்ன? டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். mg ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, வெயிட் w is equal to mg. ஸோ திஸ் இஸ் மாஸ், mg மாஸ் by mg of the Earth. ஆமாவா? ஸோ மாஸ் கேன்சல். ஓகே, மாஸ் கேன்சல். இப்போ gm by g, இந்த சென்ஸ் இது எப்படி இருக்கு? gm by g னா எந்த ஃபார்ம்ல இருக்கு? டெல் மீ. gm by g அப்படின்றது என்ன ஃபார்ம்ல இருக்கு? gm கிராவிடேஷன், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. gm by r ஸ்கொயர் டிவைடட் பை gm by r ஸ்கொயர். இது மார்ஸோடது, இது அர்த்தோடது. ஆமாவா? ஸோ அப்போ இங்க ஜியும் கேன்சல் ஆயிடும். ஆமாவா? இதுவும் மார்ஸோட ரேடியஸ், இது அர்த்தோட ரேடியஸ். ஏன் மார்ஸ் அர்த்தன் ரேடியஸ் மட்டும் எடுத்துட்டோம்? இங்க டிஃப்ரெண்ட் ரேடியஸ் தானே கொடுத்துருக்காங்க, அதனால அது கேன்சல் ஆகல. ஓகே, ஜி கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால சேம் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, வேற என்னெல்லாம் இருக்கு? ஸோ லிசன், அடுத்து என்னன்னா மாஸ் ஆஃப் த மாஸ். மாஸ் ஆஃப் த மாஸ், எம் என்ன? mass of the mass என்ன? me by 2. mass of the earth by 10 into r square m. ஆமாவா இல்லையா? me by 10 தானே இது. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். in the sense அதுக்கப்புறம் mass of the earth தான் by r square. ஓகே, இப்போ 2 mass of the earth இருக்கா? கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது என்னங்க? r square. ஓகே, லிசன், r square. இப்போ இங்க ஒன்று பார்த்தீங்கன்னா 6400. ஆமாவா? நீ டைரெக்டாக கூட சால்வ் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கோ. பட் சிம்பிளிஃபிகேஷனுக்காக நான் சொல்கிறேன். 6400 ஹாஃப் பண்ணால் எவ்வளோ ஆகும்? 6400 பாதி எவ்வளோ ஆகும்? 3200.
ஆமாவா? அப்போ இது வந்து r எடுத்துக்கிட்டோம்னா இது r/2 தானே? எஸ் ஆர் நோ? இப்போ 6400 half பண்ணா எவ்வளோ? half, which is r எடுத்துக்கிட்டோம்னா r/2. ஆமாவா? ஸோ அப்போ ரேடியஸ் ஆஃப் த மாஸ் எவ்வளோ? r/2. ஓகேவா? ஸோ இந்த சென்ஸ் 1/10 into r/2 whole square by 1/r r². ஓகேவா? கிளியர்? புரிஞ்சுச்சா? ஓகே, டன். நல்லா தான் இருக்கு. அடுத்து என்ன? லிசன். அடுத்து என்ன? ஸோ சால்வ் பண்ண ஃபர்தரா 1/10 into r² by 4 by 1/r². இந்த சென்ஸ் இங்க பாத்தீங்கன்னா இந்த 4 மேல போச்சுன்னா 4/10 r² by 1/r². ரெண்டுமே டினாமினேட்டர்ல இருக்கு r². ஸோ r² கேன்சல் பண்ணிடு. ஸோ ஃபைனலா என்ன வரும்? 4/10. எவ்வளவு வரும்? 4/10. எந்தோட 4/10? இதுக்கு ஈக்குவல் 4/10. ஆமாவா? ஸோ இதனால நம்ம என்ன போடலாம்? weight of the mass by weight of the earth is equals to 4/10. ஆல்ரெடி நமக்கு weight of the earth கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 200 நியூட்டன். in the sense weight of the earth என்ன? weight of the mass by weight of the earth எவ்வளோ? 200 நியூட்டன் is equals to 4/10. ஓகேவா? கிளியர்? ஓகே, டன். 4/10 முடிஞ்சு. ஸோ இப்போ weight of the mass is equals to 4 into 200/10. 10 0 cancel. 4 2s are 8. 80 Newton. So weight of the mass எவ்வளோ? 20 Newton. Option A is the right answer. புரிஞ்சிச்சா உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு? Is it clear or not? புரிஞ்சிச்சு. ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுல? எஸ் ஆர் நோ? வெரி சிம்பிள். கால்குலேஷன் உங்களுக்கு மெதுவாக பண்ணால் புரியும் அப்படின்னு சொல்கிறதுனா கொஞ்சம் மெதுவாக சொன்னேன் நான். ஓகேவா? ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக சொன்னேன். ஓகே, நோ இஷ்யூஸ். இஸ் இட் கிளியர்? ஓகே, டன். அடுத்து த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த பிளானட் ஏ. Acceleration due to gravity on the planet A is 9 times na into the acceleration due to gravity on the planet B. இதுதான் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் லைன். ஆமாவா இல்லையா? acceleration due to gravity on the planet A is 9 times the acceleration of due to gravity on the planet B. A man jumps to a height. ஒரு ஹைட்டுக்கு ஒரு மேன் ஜம்ப் பண்றான். A man என்ன சொல்றான்? A man jumps to a height. He jumps to a height of 2 meters ஹைட்டுக்கு ஜம்ப் பண்றாரு. ஓகே, ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஏ. ஏ இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சர்ஃபேஸ்ல இருந்து 2 மீட்டர் ஹைட்டுக்கு ஜம்ப் பண்றாரு. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த ஜம்ப்? வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த ஜம்ப் பை த சேம் பர்சன்? இதே பர்சன் வந்து பி பிளானட்லேருந்து ஜம்ப் பண்ணால் அவரோட ஹைட் என்ன அப்படின்றது தான் கொஷின். புரியுதா உங்களுக்கு? ஹைட் என்னன்றது தான் கொஷின். எவ்வளோ தூரத்து வரைக்கும் ஜம்ப் பண்ணுவார் அப்படின்றது தான் கொஷின். ஓகே ஓகே, உங்களுக்கு இதில் என்ன புரியுது? ஜம்ப் இந்த சென்ஸ் த்ரோ. ஆமாவா? ஸோ இது என்ன சொல்லலாம்? த்ரோ அப்படின்னா v² - u² is equals to 2as. த்ரோ அப்படின்றப்போ நமக்கு இது 0 வருமா? ஃபைனல் வெலாசிட்டி 0 தானே? த்ரோ பண்ணுறப்போ ஜம்ப் அப்படின்னு இருக்காங்க. ஸோ த்ரோ பண்ணுறப்போ ஃபைனல் வெலாசிட்டின்னா சில இதில் லிங்க்டு. இது என்னென்னா கைனமேட்டிக்ஸும் ஏன் இங்கே வந்துச்சுன்னா எல்லாமே லிங்க்டு தான். ஓகேவா? எப்போ என்னென்ன பண்ணணுன்றது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் புரியும். ஓகே, இல்லை புரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ u². ஸோ இந்த u² அப்படி பண்ணுறதுனால மைனஸ் எடுத்துரும். ஸோ u is equals to √2 s ஹெச்சாக போட்டுக்கலாமா? இன்டூ ஹெச். ஏன் இங்கே இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட் கொடுத்துருக்காங்க. ஹைட்டுக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் ஒரு ஃபார்முலாவும் இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். ஸோ u is equals to √gh. ஆமாவா? சாரி. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். S is equals to ut plus half at². அப்போ jump ஆமாவா? கரெக்டா? நான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் தானே கரெக்ட். v² - u².
ஓகே ஃபைன். ஸோ ஹைட் கண்டுபிடிக்கும் போது யூ ஸ்கொயர் பை ஃபர்ஸ்ட் போடுதா வி ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படின்றதுலேருந்து யூ ஸ்கொயர் பை 2g அப்படின்றது வருமா? ஹெச் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ ஸ்கொயர் பை 2g. எஸ் ஆர் நோ? ஆமாவா? இதில் சிம்பிளாக பார்த்தோன்னா நமக்கு என்ன தேவைங்க? இதுக்கு சம்பந்தம் என்ன இருக்கு? இங்க g சம்பந்தமா இருக்கா? ரிலேட்டடா என்ன இருக்கு? g. பட் நம்ம h கொடுத்துருக்காங்க. ஸோ h இஸ் த இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு g. எடுத்துக்கலாமா? h is inversely proportional to g. ஆமாவா? இந்த சென்ஸ் இப்போ 2 பிளானட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு A ஒரு B. அப்போ கேட்டிருக்கிறது என்ன? 2 கேட்டிருக்காங்க. ஸோ 2 பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் h is proportional HA by HB is equals to inversely proportional to G. இந்த சென்ஸ் அப்போ மேல வந்து GB by GA டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் GA by GB இருக்கலாம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால இப்படி வரும். ஓகேவா? கிளியர்? ஓகே. GB அப்படின்றது டைரக்டா GB போட்டுக்கோ. ஓகே. GA எவ்வளோ? 9 times of GB. ஆமாவா? ஸோ GB கேன்சல். இந்த சென்ஸ் எவ்வளோ ஆகுது? ஸோ GB கேன்சல். ஹைட் கூட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A ஓட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ண HAல 2 by HB is equals to GBனா 1 by 9. கேன்சல் ஆயிடுச்சுல்ல? ஓகே. 9 2s are 18. ஸோ HB is equals to 18 meter. ஆப்ஷன் B is the right answer. ஓகேவா? புரியுதா? வெரி சிம்பிள், ரைட்? ஆமாவா இல்லையா? நீங்கள் கொஷன் அப்ரோச் பண்ணுற இதில் தான் இருக்கு. ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்றது. ஓகே, அப்ரோச் பண்ணுற விதத்தில் தான். ஓகே, டன். நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட், imagine a new planet having the same density as that of Earth. ஒரு new planet இருக்கு, having the same density. Imagine a new planet having the same density as that of Earth. தயவு செய்து கிளாஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் புரியுதா இல்லையான்னு ஒரு கமெண்ட் கொடுங்க. ஓகே ஓகே. Imagine a new planet having the same density. இந்த வாட்டி டென்சிட்டியோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. இமேஜினே ஒரு நியூ பிளானட் இருக்கு, ஹேவிங் சேம் டென்சிட்டி அட் ஆஃப் எர்த். அதாவது ஒரு பிளானட் ஒன்று இருக்கு, அது என்ன பிளானட்லாம் கொடுக்கல. ஒரு பிளானட் இருக்கு, இன்னொன்று அர்த் ஒன்று இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் சேம் டென்சிட்டி இருக்கு. ஓகே, பட் இட் இஸ் 3 times bigger than the earth in size. சைஸ்ல பார்த்தோம்னா மாஸ் ஆஃப் த பிளானட் இஸ் 3 times bigger than the mass of the earth. ஓகேவா? So, if the acceleration due to gravity, question lena, acceleration due to gravity on the surface of the earth is g, and that of g வந்து இது, okay, due to gravity on the earth surface of the, and that of surface of the new planet is g dash, acceleration due to gravity. அப்போ என்ன ஆகும்? if the acceleration, then g dash என்ன கேட்டிருக்குது? என்ன ஆப்ஷன்ஸ்ல g dash கேட்டிருக்காங்க. so g dash is nothing but planet ஓட இது என்ன? ஆமாவா? இதுதான கொஷன்ல கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே டென்சிட்டி அப்படின்றது வந்திருக்கு. டென்சிட்டி வந்தால் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன், கே ரோ ஆர். ஞாபகம் இருக்கா? கே அப்படின்றது என்ன? இட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4/3 πg. இந்த வேல்யூ அன்டில் அண்ட் அன்லெஸ் நமக்கு தேவைப்படுற வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க. அது வரைக்கும் நீங்கள் கே அப்படின்றதே யூஸ் பண்ணுங்க டு அவாய்ட் த காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ ஜி அப்படின்றது என்ன? கே ரோ ஆர். நமக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க? ஜி டேஷ் கேட்டிருக்காங்க. இந்த சென்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு ஜி டேஷ் கேட்டிருக்கிறதால ஃபர்ஸ்ட் ஜி டேஷ் பை ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு கே ரோ ஆர் பை கே ரோ ஆர். ஆமாவா? ஸோ ஜி டேஷ் அப்படி கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? பிக்கர், 3 times பிக்கர். அதாவது பிக்கர் அப்படின்னா இன் சைஸ் அப்படின்னா இந்த சென்ஸ் நம்ம இந்த கே ரோ ஆர் ரேடியஸை வந்து இது ஆரா எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அப்போ ஆர் ஆஃப் பிளானட் இஸ் 3 times பிக்கர் தென் த ஆர் ஆஃப், அதாவது கே ரோ சேம் தான் ரெண்டுத்துக்குமே வந்து கே கான்ஸ்டன்ட் அப்படின்றனால சேம் டென்சிட்டி ரெண்டுத்துக்கும் சேம்னு ஃபர்ஸ்டே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆர் இருக்கு. ஆர் வந்து பிளானட்டுக்கு வந்து 3 times பிக்கர் தென் ஆர். ஸோ அதனால 3r by r. ஓகேவா? ஸோ கேன்சல் 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 கேன்சல். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து ஜி டேஷ் பை ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு 3. இந்த சென்ஸ் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஜி டேஷ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜி 3g. ஸோ என்ன ஆன்சரு? 3g. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? வெரி சிம்பிள்.
Okay, next question. The density of newly discovered planet is twice that of Earth. Density இந்த வாட்டி என்ன கொடுத்துருக்காங்க? Density. ஒரு நியூவா டிஸ்கவர் பிளானட் அப்படின்றது அதோட டென்சிட்டி அப்படின்றது நியூலி டிஸ்கவர் பிளானட், இன்னொன்று வந்து Earth. ஸோ ஒன்று பிளானட், இன்னொன்று Earth. ஸோ ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதோட டென்சிட்டி, the density of newly discovered planet is twice that of Earth. Density of newly discovered planet is twice that of density of Earth அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டென்சிட்டின்றது 2 டென்சிட்டி, இதோட டென்சிட்டி வெறும் டென்சிட்டி. ஓகேவா? ட்வைஸ் அப்படின்னு இருக்காங்க. The acceleration due to gravity at the surface of the planet is equal to the surface of the Earth. In the sense, due to gravity, planet is equal to the surface of the Earth. ஆமாவா? If the radius of the earth is r, or radius of the earth வந்து r இருந்தா the radius of the planet என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஆமாவா? question சேம் இதுக்கு முன்னாடி பண்ண மெத்தட் மாதிரி தான். ஓகே, சேம் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க ஜிபி இஸ் ஈக்குவல் டு ஜிஇ. ஆமாவா? ஸோ ஜிபி விச் இஸ் பிளானட்ன்றது இட் இஸ் ஈக்குவல் டு எர்த் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டென்சிட்டி கொடுத்துருக்கிறதுனால நம்ம கே ரோ ஆர் எடுத்துப்போமா, மறுபடியும் கே ரோ ஆர் எடுத்துப்போமா. கே கான்ஸ்டன்ட் அப்படின்னால இங்கே கேன்சல் ஆயிடுது, பெருசாக ஒன்றும் இல்லை. டென்சிட்டி பாருங்க, 2 டென்சிட்டி பிளானட்க்கு, இங்கே வெறும் டென்சிட்டி 1 டென்சிட்டி. ஸோ பிளானட்க்கு 2 டென்சிட்டி இன்டூ ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 டென்சிட்டி இருக்குது இதுக்கு. ஸோ டென்சிட்டி ஆர் தானே இது. ஓகே, ரோ ஆர். ஓகே, கிளியர்? ஸோ ஓகே, அடுத்து என்ன? ஓகே, ரேடியஸ் ஆஃப் த எர்த் இஸ் ஆர். நெக்ஸ்ட் என்ன? இது வரைக்கும் கிளியர். ஆமாவா? எஸ் ஆர் நோ? இதோட ஆர் தான். அர்த்து கொடுத்துட்டாங்க, நமக்கு இதோட ஆர் வேணும். ஆமாவா? ஸோ ரோ கேன்சல். நெக்ஸ்ட் ஆர் டேஷ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் பை 2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், ஆர் பை 2, விச் இஸ் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கிளியர்? வெறும் 2 ஸ்டெப்ஸ். ஓகே, கிராவிடேஷன், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. புரிஞ்சிச்சா? கிளியர்? அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற கான்செப்ட். நிறைய வந்து கிராவிடேஷனில் இந்த கொஷின் கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லிசன் ப்ளீஸ். ரொம்ப சிம்பிளாக புரியணும்னா நல்லா கேளுங்க. ஓகே, ஃபோக்கஸ் ஹியர். ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இப்போது இட்ஸ் வேரியேஷன் வித் ஆல்டிடியூட் அண்ட் டெப்த். ஒருவேளை உங்களுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சம் ஹைட், என்ன சொல்லாங்க, அட் சம் ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இல்லை இன்சைட் த எர்த் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் கொஷின் பண்ணுறேன், அப்போ புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போது இது எர்த் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது ரேடியஸ், இது ஒரு மாஸ் சர்டைன். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அட் சம் ஹைட், ஒரு ஹைட்டில் இருக்கா? ஆமாவா? ஒரு ஹைட்டில் ஆப்ஜெக்ட்ன்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஒரு ஹைட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்ன்றது. அப்போது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன ஆகும்? ஸோ இந்த ரேடியஸ் பாயிண்ட்லேருந்து அப் டு திஸ் பாயிண்ட் அதை வந்து ஸ்மால் ஆர்ல டினோட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இப்போ டோட்டலாக ஆர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் ஹெச். ஆமாவா இல்லையா? ஸோ இது தானே சொல்லியிருக்காங்க இங்கே. ஆமாவா? ஸோ இப்போ ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. இப்போ இன்னும் நல்லா புரியணும்னா லிசன். அட் ஹைட் ஹெச் அபோவ் த எர்த் சர்ஃபேஸ், இது எர்த் சர்ஃபேஸ், இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு பாடி அட் ஹைட் ஹெச் மூவ் ஆச்சு அப்படின்னா அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா சிம்பிளாக இது பண்ணணும். பட் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஹெச் அப்படின்றது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். ஹெச்ன்றது ஆரை விட ஹைட்ல இருந்துச்சு அப்படின்னா நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும் அட் சம் ஹைட்ன்றப்போ. வெர்வாஸ் ஹெச்ன்றது ஆரை விட கம்மியா இருந்துச்சு ஹைட் அப்படின்னா அப்போ நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். இதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? கிளியரா? நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க, அதனால சொல்றேன் சிம்பிளா இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணோம் இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ நேரம் இல்லை. ஓகே, அதனால நான் டைரக்ட் ஃபார்முலாஸை சப்ஸ்டியூட் பண்ணி காட்டிடுறேன். ஸோ அட் ஹைட் செட் அபோவ் எர்த் சர்ஃபேஸ். ஓகே, டன். நல்லா தான் இருக்கு. லிசன் கேர்ஃபுல்லி. லிசன். புரியுதா? ருக்கோ ஜரா. ஸோ கேளுங்க. at some height hன்றது greater than or equal to r தான் இந்த ஃபார்முலா which is g dash is equals to g by 1 plus h by r whole square. Whereas அதே வந்து இங்க g into 1 minus 2h by r. ஓகேவா?
ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸ் ரொம்ப நல்லா கற்றுக்கணும். ஹெச்ன்றது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்ஆர் தான் இந்த ஃபார்முலா. ஹெச் இஸ் லெஸ் தென் ஆர்ஆர் தான் இந்த ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியர்? ஓகே, டன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு மூவ் ஆகலாம். லிசன் கேர்ஃபுல்லி. லிசன். அகைன் ஐ எம் சேயிங் லிசன். லிசன் 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 லிசன். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்கள். ஓகே. The height at which the weight of the body becomes. Height. Questionல startingல என்ன கொடுத்திருக்கான்? Height at which weight of the body becomes 1/6 of its weight of the surface of the earth. இது surface of the earth. Height வந்து ஒரு பாடியோட height மேல எது இருக்கு. ஓகே. இந்த height of the weight of the body height வந்து becomes in the sense equal to 1/16 of the weight of the surface of the earth. ஆமாவா? weight of the surface of the earth. ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்குது. ஓகே, ஈஸ் என்ன, ரேடியஸஸ் கொடுத்துருக்காங்க, ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணுன்றது கொடுத்துருக்காங்க. ஹைட். ஓகேவா? கிளியரா? ஸோ இது when compared with this, இது கிரேட்டராக தானே இருக்க. ஹெச் இஸ் கிரேட்டர் தென் ஆர். எஸ் ஆர் நோ? ஆமாவா இல்லையா? இட் இஸ் ஈக்குவல் டு 1/16. அப்போ ஸோ ஹைட் அப்படின்னா ஹைட்ல இருக்கிற பாடி இதோட வெயிட் தான் இது WH அப்படின்றது. இதோட வெயிட் என்ன வரும்? mg. ஆமாவா? ஸோ mg dash. ஓகே, டன். ஓகே, நெக்ஸ்ட் 1/16 into surface ஓட வெயிட் என்ன? இதுவும் mg. ஓகே, ஸோ இப்போ சிம்பிளா நமக்கு mன்றது கேன்சல் ஆயிடுச்சுன்னா g dash is equals to 1/16 into g. இப்போ நம்ம சம் ஹைட் இருக்கு which is h is greater than r. அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? நம்ம சொல்லுங்க, எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஸோ g dash is equals to 1/16g. இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா? g dashன்றது g by 1 plus h by r whole square. ஸோ இந்த ஃபார்முலா இங்க g by 1 plus h by r whole square when h is greater than or equal to r. ஆமாவா? ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகே, தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/16g. இப்போ இதில் இருக்கிற ஜியும் இதில் இருக்கிற ஜியும் கேன்சல். ஆமாவா? ஜி கேன்சல். அண்ட் தென் லிசன். அண்ட் தென் இந்த ஸ்கொயர் அப்படின்றது இந்த பக்கம் போச்சு, ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? ரூட்டாக மாறும். ஸோ 1/1 plus h by r ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட் 1/16. 4 ஸ்கொயர் எவ்வளோ? இது வந்து ரூட்டை வந்து 1 ஸ்கொயர் 1, 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16. ஸோ ஸ்கொயர் ரூட் கேன்சல். அப்போ எவ்வளோ ஆகும்? 1/1 plus h by r is equals to 1/4. ஆமாவா? ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும், ஈக்குவல் ஆகிடும். which is 1 plus h by r is equal to 4. ஆமாவா? 1 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் h by r is equals to 4 minus 1, that is equal to 3. கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? height at which அப்படின்ற கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சென்ஸ் நமக்கு என்ன? h by r is equals to 3னா ஹைட் கேட்டிருக்கிறதுனால h is equal to 3r. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆன்சர் A is the right answer. சிம்பிளா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா முடிஞ்சு வேலை. புரியுதா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு? ரொம்ப 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 நிறைய PYQஸ்ன்றது இருக்கு இது பேஸ்டா. ஸோ அவ்வளோ PYQs ஜஸ்ட் இந்த ஃபார்முலா பேஸ்டு, இந்த கான்செப்ட் நான் சொன்னல அந்த கான்செப்ட் போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, கிளியர்? ஓகே, டன். நெக்ஸ்ட் கொஸ்டின். A body of weight 72 newtons moves from the surface of the earth at a height half of the radius of the earth. ஒரு பாடியோட வெயிட் என்ன? 72 நியூட்டன். மூவ்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ். ஒரு பாடியோட வெயிட் என்ன? பாடி ஆஃப் வெயிட் இஸ் 72 நியூட்டன்ஸ். ஒரு பாடியோட வெயிட் என்ன? 72 நியூட்டன்ஸ். மூவ்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த earth at a height. அப்போ இது வந்து வெயிட் ஆஃப் த பாடி எதோட வெயிட்? இது ஹைட்ல இருக்கிற பாடி, ஹைட்ல இருக்கிற at a height half of the radius of the earth. Listen. At a height half of the radius of the earth. Height and half of the radius of the earth. Okay, the gravitational force exerted on it. என்ன கேட்டிருக்காங்க? Gravitational force அப்படின்றது கேட்டிருக்காங்க. So இங்க listen carefully.
இதுதான் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 72 meters which is mg is equals to 72 meters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டன், நல்லா தான் இருக்கு. ஸோ we all know weight of the height so body of the weight is equals to mg அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ m is nothing but mg என்றது எவ்வளோ mg இங்க வந்து என்ன யூஸ் பண்ணோம் so at some height at half height இங்க என்ன சொல்லிருக்காங்க surface of the earth at a height ஒரு ஹைட்டுக்கு மூவ் ஆயிருக்கு. ஒரு ஹைட்டுக்கு மூவ் ஆனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் g by 1 plus so என்ன யூஸ் பண்ணோம் g dash na g by 1 plus h by r whole square யூஸ் பண்ணமா. ஓகே, ஸோ இப்போ பாருங்க mg இதுதானே வெயிட், ஆமாவா இல்லையா? இதுக்கு முன்னாடி கொடுத்தது mg டேஷ் வெயிட் கிடையாது, இது mg தான் வெயிட். ஸோ 72 by 1 plus h எவ்வளோ கொடுத்துருக்காங்க r by 2. ஸோ r by 2r கீழே இருக்க டினாமினேட்டரில் போட்டேன் இன்டூ ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, திஸ் இஸ் w. ஓகே டன், நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இன்டூ 72 by 1 plus r square by 4r square. In the sense r square cancel. எவ்வளோ ஆகும் 72 by 1 plus 1 by 4. 4 into 1 4 plus 1 5 by 4. So 72 into 4 by டோட்டலாக எவ்வளோ ஆகும் 9. அப்போது 9 8s are 72. So 8 4s are 32 Newton. Option B is the right answer. Clear? புரிஞ்சிச்சா எப்படி பண்ணணும்ட்டு? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன். at some height from the surface of the earth அப்படின்னாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அது greater than ஆரா less than ஆரான்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ at some height சொன்னோம், நமக்கு அந்த ஃபார்முலா வரும். at some height சிம்பிளாக g by 1 plus h by r whole square. இதுதானே ஃபார்முலா, ஆமாவா? அடுத்து என்ன at some below earth surface அப்படின்றப்போ g below is equals to g into 1 minus h by r. g into 1 minus h by r. ஓகே, g into எவ்வளோ 1 minus h by r. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது h is less than r இருந்தால் 2h by r மாறும். அதாவது இந்த ஃபார்முலா சேம், பட் பிலோ அப்படின்றப்போ இது 2 எடுத்துட்டோம்னா இந்த ஃபார்முலா வந்துடும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? கிளியரா? ஸோ g into 1 minus h by r. ஸோ இங்கே பாருங்க ஹைட் வந்து உள்ளேயே இருக்கு, h is less than r. அதுக்கு முன்னாடி பார்த்ததுல ஹைட் வந்து சம் ஹைட் சர்ஃபேஸ்க்கு மேலே இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? கிளியரா? ஸோ இப்போ ஒரு கொஷின் பேஸ்டு, இது பேஸ்டாக ஒரு கொஷின் பண்ணுவோம். ஸோ a body weighs 200 Newton. ஒரு பாடியோட வெயிட் வந்து 200 Newton on the surface of the earth. On the surface of the earth. Body weights வந்து surface of the earth கிட்ட 200 Newton அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Body weight na என்ன mg, surface of the earth. How much will it weight halfway down the center of the earth? earthோட surface கிட்ட body இவ்வளோ இருக்கு. down the center of the earth. earthோட சென்டர் கிட்ட down the center of the earth. சென்டர் எங்க இருக்கோ அது ஃபோக்கஸ் பண்ணிட்டு half the way, இதுல பாதி half the way அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? half the way எவ்வளோ? half the way னா it's nothing but r by 2. halfway downனா இது டோட்டல் r, இதுல halfனா r by 2. ஆமாவா இல்லையா? ஸோ down to the earth. ஓகே, கொஸ்டின் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. லிசன், இதுதானே கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ mg டேஷ், ஆமாவா? கிளியர்? பிலோ தானே இருக்கு, பிலோ த அர்த் சர்ஃபேஸ்க்குள்ளே தானே இருக்கு. ஸோ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? g m இருக்கு, அந்த m அப்படியே போட்டுட்டு g டேஷ்க்கு எந்த ஃபார்முலா? என்ன ஃபார்முலா? g into 1 minus h by r. இதுதானே ஃபார்முலா. ஸோ mg இப்போ இருக்கு, mg எவ்வளோ இங்கே 200 Newton. ஸோ 200 Newton into 1 minus h எவ்வளோ? half the way, r by 2r, r cancel. So 200 into 1 minus 1 by 2. 2 into 1 by 2. So into 1 by 2. 200. So that is equals to 100 Newton is the answer. Option B is the right answer. Clear?
Done. Below. Okay. Next. If the okay சொல்லணுமா இது சொல்றேன். இது நல்ல क्वेश्चन. If the change in the value ரெண்டுமே சேர்த்து கொடுத்திருப்பாங்க. ஹைட்ல இருந்தா என்ன பண்ணனும், both below-ல இருந்தா ரெண்டு क्वेश्चनும் கலந்து இந்த क्वेश्चन. Okay, if the change in the value of g at a height h above the surface of the earth, value of g at a height h above the surface of the earth, surface of the earth க்கு above is same ana என்ன equal, above the surface of the earth is same to the depth below it is same. ஆமாவா, இதுதானே கொடுத்துருக்காங்க क्वेश्चनல. both h and d are much smaller than the radius of the earth. h உம் d உம் much smaller than the radius of the earth. இப்போ நான் என்ன சொன்னேன், above height h அப்படின்றப்போ g by above நான் என்ன ஃபார்முலா, g by 1 plus h by r whole square. below நான் என்ன ஃபார்முலா, g into 1 minus d by r. ஆமாவா, h is less than r இங்க. yes or no? h என்றது கம்மியா இருக்கு. நார்மல் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் இது. பட் h is less than r அப்படின்றப்போ நம்ம எது யூஸ் பண்ணுவோம், both h and d are much smaller. क्वेश्चनல கொடுத்திருக்காங்க h வந்து less than r radius, h என்றது less than r அப்படினு கொடுக்கறப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், இந்த ஃபார்முலாவா கிடையாது. அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், இன்னொரு ஃபார்முலா இருக்கு பாருங்க, g into 1 minus 2h by r. சொல்லிருக்கேனா இதுக்கு முன்னாடி, ஜஸ்ட் பிலோல 2 எடுத்துட்டோம்னா பிலோ ஃபார்முலா ஆயிடும், 2 போட்டோம்னா above ஃபார்முலா ஆயிடும். ஓகே, கிளியர். ஓகே, g கேன்சல், 1 கேன்சல், இதுல மைனஸ் கேன்சல், h is nothing but d. so d sorry, h is nothing but not d. ஓகே, r கேன்சல். so ரிமைனிங் என்ன இருக்கு, ரிமைனிங் என்ன, 2h is equals to d. இதுதானே 2h is equals to d. so d is equals to 2h now, option B. okay, clear, option B. very simple. ஆமாவா, பட் இந்த क्वेश्चनல இந்த அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க h is smaller than d. அப்ப நீ இந்த ஃபார்முலா தான் எடுக்கணும். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் எல்லாமே நானே பண்ண எப்படிடா, நீங்களும் இந்த क्वेश्चन அதே மாதிரி ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும், சேம் டு சேம் क्वेश्चन மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு வாட்டி நீங்க பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக 2017 கொடுத்த क्वेश्चन. ஓகே, பண்ணுங்க. ஓகே, இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர், உங்களுக்கு ஜஸ்ட் இந்த கான்செப்ட் புரிஞ்ச மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் acceleration due to gravity at some height and its at some height and then depth. Clear? Is it clear? Okay. Next. இந்த क्वेश्चन நீங்களே பண்ணுங்க. next, gravitational potential. it is not potential energy. potential energy கிடையாது, potential energy கிடையாது, என்ன potential. so gravitational potential அப்படின்றப்போ VA minus VB is equals to W external by M. okay, just இது ஞாபகம் வச்சுக்கோங்க. work done, external work done by mass, VA minus VB. ஓகேவா, ஜவுல் பர் கேஜி இஸ் த ஸ்கேலார் குவான்டிட்டி, அதோட யூனிட். ஓகே, கிளியர். இவ்வளோ இருக்கு. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் முடிச்சிடலாம். ஸோ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல், லிசன் கேர்ஃபுல்லி. ஜஸ்ட் இது பொட்டென்ஷியல் எனர்ஜி கிடையாதுமா, மறுபடியும் சொல்றேன், பொட்டென்ஷியல் எனர்ஜி வேற, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் வேற. ஓகேவா, ஸோ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் அதோட ஃபார்முலா என்ன சொன்ன உடனே ஞாபகம்னா VA minus VB is equals to W external by M. ஸோ ஒர்க் டன் எக்ஸ்டர்னல் பை என்ன, ஒர்க் டன் எக்ஸ்டர்னல் பை M. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குமா? ஓகே, ஞாபகம் இருக்கும் நம்புறேன். ஓகே, இது பேஸ்டா ஒரு क्वेश्चन பண்ணலாம், அப்போ இன்னும் நல்லா புரியும். if the potential at P, ஒரு பாயிண்ட் Pல வந்து பொட்டென்ஷியல் எவ்வளோனா 100 joules per kg and 20 joule of work has done. work done வந்து 20 joule has to be done in moving 5 kg of mass from P to Q. P to Q க்கு எவ்வளோ work done ஆச்சு, 20 joules by எதனால work done ஆச்சு, இந்த 5 கிலோவை Pலேருந்து Qக்கு மூவ் பண்ண 5 kg work done அப்படின்றது நடந்துச்சு from P to Q. what find the potential of the Q. Q ஓட பொட்டென்ஷியல் என்ன, இது P ஓட பொட்டென்ஷியல், அது Q ஓட பொட்டென்ஷியல் என்ன அப்படின்றதான் क्वेश्चन. ஓகேவா, கிளியர்.
டன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கொஷின் புரிஞ்சிச்சு ஆமாவா? புரிஞ்சிச்சா? ஸோ பொட்டென்ஷியல் 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 ஃபைண்ட் பொட்டென்ஷியல் அப்படின்னு கேட்டப்பே சிம்பிளாக நமக்கு என்ன தெரியும், இங்கே பிக்யூ கொடுத்துருந்தோம், அங்கே ஏபி அப்படின்னு சொன்னால இங்கே பிக்யூ கொடுத்ததுனால கியூபி. ஓகே, ஸோ டபிள்யூ எக்ஸ்டர்னல் பை எம். ஓகே, விக்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியாது ஆமாவா? வெலாசிட்டி சாரி பொட்டென்ஷியல், வி இஸ் நத்திங் பட் என்ன சொன்ன இங்கே பொட்டென்ஷியல். ஸோ வி பொட்டென்ஷியல் நமக்கு தெரியாது, கியூ பொட்டென்ஷியல் நமக்கு தெரியாது, பி பொட்டென்ஷியல் நமக்கு தெரியும் என்ன 100 joules per kg. பை ஒர்க் டன் எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னாங்க 20 joules ஒர்க் டன் அப்படின்றது நடந்துச்சு. பை எந்த மாசை கொண்டு போக 5 kg மாசை கொண்டு போக. ஸோ 5 4s are 20. ஓகேவா? ஸோ வி மைனஸ் திஸ் இஸ் மைனஸ் மைனஸ் அப்படின்றது அந்த பக்கம் போச்சுன்னா வி. Okay, so V is equals to 4 plus 100. So VQ is equals to 104 joule per kg is the answer. ஓகேவா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு கொஸ்டின்? இப்போ எப்படி பண்ண பொட்டென்ஷியல் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா is it clear? Next GP, which is nothing but gravitational potential on point mass மேல gravitational potential கேட்டாங்கன்னா எப்படி? இது ஒரு மாஸ், இது மேலே ஒரு பர்டிகுலர் பார்ட்டிகல் விச் இஸ் பாயிண்ட் மாஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா சிம்பிளாக மைனஸ் ஜிஎம் பை ஆர். தயவு செய்து எல்லா ஃபார்முலாஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கை வச்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியர்? நமக்கு டைம் இருந்துச்சுன்னா we can solve this along with என்ன சொல்லலாம், along with the concept, but we have no time, right? அதனால அப்படியே சால்வ் பண்ணுங்க. ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜிபி ஆன் பாயிண்ட் மாஸ் எவ்வளோ? விபி இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஜிஎம் பை ஆர். ஸோ இங்கே பொட்டென்ஷியல் மைனஸில் வருது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொட்டென்ஷியல் எதில் வருது? மைனஸ் ஜிஎம். இங்கே விபின்றது இட்ஸ் நாட் வெலாசிட்டி. வேணும்னா உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் விபின்றது இங்கே பொட்டென்ஷியல். ஓகேவா? நாட் வெலாசிட்டி, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். ஸோ இதோட ஃபார்முலா என்ன? மைனஸ் ஜிஎம் பை ஆர். ஒருவேளை சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்தாங்கன்னா V1 V2 V3 V4 அப்போ என்ன வரும்? மைனஸ் ஜிஎம் பை R1 பிளஸ் மைனஸ் ஜிஎம் பை R2 பிளஸ் மைனஸ் ஜிஎம் பை R3 பிளஸ் மைனஸ் ஜிஎம் பை R4. இதுதானே மைனஸ் தானே ஸ்டார்டிங்கில் வருது, அதனால. ஓகேவா? கிளியர்? டன். நெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ பாயிண்ட் மாஸ். ஓகே, ஸோ இதுக்கு பேஸ்டாக ஒரு கொஷின் பண்ணுவோமா? ஜிபி பாயிண்ட் மாஸ், சிஸ்டம் மாஸ். பாயிண்ட் மாஸ்னால் ஒரு மாஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு பண்ணிடுவீங்க. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எப்படின்றத நான் சொல்கிறேன், லிசன் கேர்ஃபுல்லி. ஃபைண்ட் த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? கிராவிடேஷனல் பொட்டென்ஷியலை கட் பண்ணி அட் த சென்டர் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் தயவு செய்து 0ன்றது மட்டும் வச்சிடாதீங்க. நம்ம எங்கே சொன்னோம்? இந்த மாதிரி சிமெட்ரி கொடுத்தாங்கன்னா கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி, ஃபீல்ட் இன்டென்சிட்டி, அப்போ நீ சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் மாஸ் ஆஃப் த அப்படி கேட்டாங்கன்னா நீ 0 சொல்லலாம். பட் ஹியர் நோ 0. ஓகே, ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. அந்த மாதிரி எத்தனை மாசஸ் இருக்கு நமக்கு? 1 2 3. கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்க சொன்னாங்க. மாதிரி நெட் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன நமக்கு? V1 பிளஸ் V2 பிளஸ் எத்தனை இருக்கு? V3. 3 மாசஸ் இருக்கு. ஸோ மைனஸ் GM பை R1 பிளஸ், ஸோ பிளஸ் ஆஃப் மைனஸ்ன்றதுனால மைனஸ் GM பை R2 மைனஸ் GM பை R3. ஆமாவா? ஸோ எல்லாமே காமனாக இருக்கா? எஸ் ஆர் நோ? ஸோ R1 R2. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ட்ரையாங்கிள். அதுவும் பார்த்தா ஏ சைடு, இந்த சென்ஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இங்கேருந்தும் எக்ஸ் டிஸ்டன்ஸ் தான், இங்கேருந்தும் எக்ஸ் டிஸ்டன்ஸ் தான், இங்கேருந்தும் எக்ஸ் டிஸ்டன்ஸ். ஏன்? இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இதுக்கு முன்னாடியும் இது பேஸ்டாக ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஆமாவா? ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ன்றப்போ எக்ஸ் இந்த சென்ஸ் ரேடியஸ் ஆர். ஸோ இப்போது R1ம் சரி, R2வும் சரி, R3யும் சரி, இட் இஸ் ஈக்குவல் டு ஆர். அப்போ மூணுமே காமனாக இருக்குது. இந்த சென்ஸ் நம்ம என்ன பண்ணோம்? 3யும் காமனாக இருக்குது. ஸோ மைனஸ் 3GM பை ஆர் எழுதிக்கலாமா? காமனாக இருக்குல்ல எல்லாமே, ஆமாவா இல்லையா? ஸோ காமனாக இருக்குது. ஓகே, -3. ஓகே,
3. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சென்டர் ஆஃப் தி ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்கு. நமக்கு இப்போ இந்த ஆர் வேணும். இந்த ஆர் என்ன? ரேடியஸ். தி சென்ஸ் இது ஃபுல் டிஸ்டன்ஸ் ஏனா இதில் a/2 தானே இது, ஆமாவா இல்லையா? ரேடியஸ் கேட்டிருக்காங்க, a/2 தானே. அப்போது நம்ம டைரெக்டாக இங்கே ரேடியஸ்ன்றது a/2 போடக்கூடாது. லிசன் கேர்ஃபுல்லி. நமக்கு ரேடியஸ்ன்றது இங்கே a/2 போடக்கூடாது. ஏன்னா நமக்கு சென்டர் ஸ்லாண்ட் ஆகுதா, இங்கே ஸ்லோப் இருக்கா, ஸோ அதனால நம்ம a/2 போடக்கூடாது. இங்கிருந்து பார்க்கணும். திஸ் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரையாங்கிள் விச் இஸ் 30 டிகிரி ஆக்சுவலி இட் இஸ். ஓகே, கொஷனில் கொடுத்துருக்காங்க, நான் கொடுக்கல, இங்கே மறந்துட்டேன். ஓகே, 30 டிகிரி. அப்போது இந்த மாதிரி கொடுத்தப்போ டவுன்வர்ட்ஸ் என்ன? இது a/2 அப் டு ஹியர். இது எந்த பக்கம்? ஒரு பக்கம் ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சோன்னா எல்லா பக்கம் ட்ரையாங்கிளும் சேம் தான். ஏன்னா இட் இஸ் அன் ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிள். ஆமாவா? கிளியரா? ஓகே, டன். ஸோ இங்கே பாருங்களேன், இன்னொன்று. ஸோ திஸ் இஸ் ட்ரையாங்கிள். ஸோ சென்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்க, which is இது 30 டிகிரி. அப்போது இது a/2 தெரிஞ்ச விஷயம். ஓகே, இந்த மாஸ் கண்டுபிடிக்கிறோம், சென்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஓகே, ஸோ a/2 அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? வாட் வி வாண்ட்? ரேடியஸ். வி வாண்ட் ரேடியஸ். ஸோ ஏனா என்னன்னு கண்டுபிடி. அதாவது காஸ் தீட்டா நமக்கு என்ன வேணும்? ஆப்போசிட் பை which is here adjacent இருக்கு. adjacent by hypotenuse. நமக்கு இது ரெண்டு வேல்யூ தான் தெரியும். இது xும் இது adjacent a/2 தெரியும். இது தெரியாது நமக்கு. ஸோ அதனால cos theta என்ன? cos theta is adjacent by hypotenuse. adjacent cos theta எவ்வளோ? cos 30 டிகிரி. adjacentனா என்ன இருக்கு? a/2 இருக்கு. hypotenuse x இருக்கு. ஸோ cos 30 எவ்வளோ? √3/2 is equals to a/2x. 2 cancel. in the sense a நமக்கு தேவை, ஆமாவா? x நமக்கு தேவை. x listen, x is nothing but radius ன்னு சொன்னல, அந்த x நமக்கு தேவை. in the sense x is equals to a/√3. ஆமாவா? x is equals to a/√3. சிம்பிளாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணு. எவ்வளோ வந்துச்சு? -3 into gm/r. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணு. -3 gm a/√3 அப்படின்றப்போ √3 மேலே வந்துருச்சு, ரெசிப்ரோக்கல் ஆச்சு, gm/a. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் C is the right answer. ஓகேவா? கிளியர்? புரியுதா? ஸோ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி பண்ணணுன்றது. ஓகே, clear. next question. relation between gravitational fieldக்கும் gravitational potentialக்கும் என்ன relation? gravitational field last classல பாத்தீங்களா? இப்போ இந்த classல gravitational potential இப்போதான் படிச்சோம். Vp minus Vq is equals to work done external by மாஸ். இது ஒரு ஃபார்முலா இருக்கு. எப்போ ஒர்க் டன் நமக்கு கொடுத்தாங்கன்னா கொஷனில், அப்போ ஒருவேளை அப்படி கொடுக்கல, பாயிண்ட் மாஸ் கொடுத்தாங்கன்னா விபி இஸ் ஈக்குவல்ஸ் டு -gm/r. இது ஃபார்முலா. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்தாங்கன்னா v1 + v2 + v3. ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியலுக்கும் கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கும் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்றது கொஷின். அப்போ ஸோ இது E இஸ் ஈக்குவல்ஸ் டு -∂v/∂r. டோ in the sense differentiation. ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்தாங்கன்னா இது யூஸ் பண்ணோம், ஒய் ஆக்சிஸில் கொடுத்தாங்கன்னா இது ஜெட் ஆக்சிஸில். அண்ட் மைனஸ் எதனால இருக்குது? பொட்டென்ஷியல் இருக்கிறதுனால. பொட்டென்ஷியலுக்கு இங்கே ஃபார்முலா மைனஸில் தானே வருது. ஸோ பொட்டென்ஷியல் இருக்கிறதுனால மைனஸ் அப்படின்றது இருக்குது, பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்ன? E is equals to -∂v/∂r. ஓகேவா? ∂v அது எக்ஸ் ஆக்சிஸா, ஒய் ஆக்சிஸா, ஜெட் ஆக்சிஸா அப்படின்றது கொஷனில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படி. ஓகே ஓகே, இது பேஸ்டாக ஒரு கொஷின் பண்ணுவோம். ஸோ ஃபைண்ட், ஸோ வின்றது கொடுத்துட்ருக்காங்க 2/x3. v is equals to 2/x3. ஓகேவா? ஃபைண்ட் E என்ன கேட்டிருக்காங்க? v அப்படின்றது பொட்டென்ஷியல். என்ன கேட்டிருக்காங்க இங்கே? கிராவிடேஷனல் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ பொட்டென்ஷியல், ரைட்? இட் இஸ் அ கிராவிடேஷனல் ஃபீல்டு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 6 கிட்டே எப்படி இருக்கும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸ் வேல்யூஸ் தானே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வேல்யூஸ் எக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சென்ஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ என்ன பண்ணோம்? ex is equals to ∂v/∂x. இந்த டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஓகேவா? ஸோ இது இப்போது இது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். நம்ம டிஃப்ரென்சியேஷன்லாம் பண்ணும்போது பண்ணிருக்கோம். லைக் 1/x³ x³ அப்படின்னா மேலே -1/x⁴ அப்படின்னும்ல. ஆமாவா? எஸ் ஆர் நோ?
minus 1 by x power 4. So minus 3 by x power 4. ஆமாவா இந்த ஃபார்முலா அதே ஃபார்முலா தான் இதுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ லிசன். ஸோ இப்போ v இருக்குன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா 2 into minus இந்த 3 மேலே போச்சுன்னா minus 3 by x power 4. இதில் 1 இன்க்ரீஸ் ஆகும், அந்த minus 3 பவர்ஸில் இருக்கிறது மேலே போகும். ஸோ இதுதான் ஃபார்முலா. தெரிலனா டிஃப்ரென்சியேஷன் போய் பாருங்க. ஓகேவா? ஸோ ஓகே டன். இப்போ என்ன பண்ணணும்? minus 3. ஸோ இது டிஃப்ரென்சியேஷன். ஆக்சுவலி இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இவ்வளோ வரும் x power 4. ஸோ திஸ் இஸ் 2 3s minus 6 by x power 4. x power 4. பட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? x is equal to 6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. x is equal to 6. ஓகேவா? x is equal to 6 அப்படின்னு கேட்டாங்கன்னா x பிளேஸில் 6 போடு. இந்த சென்ஸ் minus 6 by 6 power 4. ஸோ இங்கே 6 power 4னா இதில் ஒரு 6 இதில் ஒரு 6 கேன்சல் பண்ணிட்டோம்னா minus 1 by 6 power 3. ஆமாவா? ஸோ 6 6 கேன்சல் பண்ணிட்டோம், 6 power 3. இந்த சென்ஸ் ஃபைன் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1. ஸோ ஸ்கொயர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, 1 வந்துருச்சு. ஸோ 1 by 6 கியூப் எவ்வளோ? 6 6 36, 36 6 216, 216. ஓகேவா? So option D is the right answer. Okay? Clear? Okay va? Done? Okay. So 1 square பண்ணாம 1 square எதுக்கு பண்ணுவோம்? இங்க பண்ண மாட்டோம். So 1 square பண்ண மாட்டோம். பட் டிஃபரன்சியேஷன்ல இங்க மைனஸ் இருக்குல்ல, அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்தா பிளஸ் ஆயிடும். அதனால இது வராது. ஓகே? கிளியர்? டன். ஸோ நான் ஒன்று பண்ணல. இப்போ அடுத்து இதே தான் சேம், பட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தனியாக போட்டுக்கோ. இந்த வாட்டி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ், இஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் டோ வி பை டோ ஒய். ஆமாவா? ஓகே. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு வி எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா. ஸோ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனா எக்ஸ் ஸ்கொயர் 2x மைனஸ் நமக்கு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இங்கே தேவையில்லை, எக்ஸ் ஆக்சிஸ் பற்றி தானே பண்ணுறோம். ஸோ அதனால 0 போட்டுக்கோ. அடுத்தது இங்கே ஒய்ல நமக்கு எக்ஸ் வேல்யூ தேவையில்லை, ஒய் வேல்யூ தான் தேவை. ஸோ ஒய் வேல்யூ தேவை அப்படின்றதுனால 0 மைனஸ் 2y. ஓகேவா? ஸோ கிளியரா இது வரைக்கும்? ஓகே டன். அடுத்து இது பண்ணு சிம்பிளா. மைனஸ் 2x இருக்கிறது. ஸோ ஏன்னா இதில் மைனஸ் இருக்குல்ல, ஸோ அதனால மைனஸ் 2x. இதில் மைனஸ் இருந்தாலும் இதுலேயும் மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2y. ஓகே? ஃபார்முலாவில் இருக்குல்ல மைனஸ், அதனால இங்கே சேஞ்ச் ஆகுது மைனஸும் ப்ளஸ்ஸும். ஓகே டன். ஸோ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 இருந்தால் என்ன இருக்கும்? ஒய் ஈக்குவல் டு 1 இருந்தால் என்ன? மைனஸ் 2 ப்ளஸ் 2. இதுதானே ஆன்சர். minus 2 plus 2 அப்படின்னா இது i cap x axis, இது j cap. So minus 2 i cap plus 2 j cap. Option D is the right answer. So நானே பண்ணிட்டேன் உங்களை பண்ண சொல்லி. Very simple. Okay? Clear? Next. So இது பண்ணுங்க நீங்க. Okay? இது பண்ணுங்க. ஏன் இது எப்படி பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். நான் என்ன சொல்றேன்னா இவ்வளோ நேரம் நம்ம V கொடுத்துருங்க, பொட்டென்ஷியல் கொடுத்துட்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம டைரெக்டாக டிஃப்ரென்சியேட் பண்ணோம். பட் இந்த முறை ஃபீல்டுக்கு கொடுத்துட்டு விக்கு பொட்டென்ஷியல் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் பொட்டென்ஷியல் ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. ரிவர்ஸில் கேட்டால் நான் எப்போவுமே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கைனமேட்டிக்ஸில் கற்றுக்கிட்டோம். ரிவர்ஸில் கேட்டாங்கன்னா இன்டிகிரேஷன் பண்ணணும். என்ன பண்ணணும்? இன்டிகிரேஷன். அதை பண்ணுங்க. ஓகே? கிளியர்? ஸோ கிராவிடேஷன், திஸ் இஸ் ஆல் அபவுட் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். ஓகேவா? கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல்? ஓகேடா. நெக்ஸ்ட் என்னன்னா கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ நல்லா கேளுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது கிராவிடேஷன் பொட்டென்ஷியல், இட்ஸ் நாட் எனர்ஜி. இப்போ படிக்கிறது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எப்படி டினோட் பண்ணுவாங்க? டெல்டா யூல டினோட் பண்ணுவாங்க. எப்பவுமே யூவோட இருக்காது, டெல்டா யூல தான் இருக்கும் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல். ஓகே? இட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மைனஸ் ஒர்க் டன் மைனஸ்ல வரும். ஓகே? இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி பிட்வீன் டூ பார்ட்டிகல்ஸ் கேட்டாங்கன்னா அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா இது. U is equals to minus Gm1 m2 by R. இப்போ ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன? Gm1 m2 by R ஸ்கொயர் இல்லை, இங்கே மைனஸ் போட்டுட்டு ஒரு R எடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா பொட்டென்ஷியல் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஞாபகம் இருக்குமா இந்த பொட்டென்ஷியல் ஃபார்முலா? ஞாபகம் வச்சுப்பீங்களா?
ஓகே சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு அப்படியே தான்டா இது என்ன எல்லாத்துக்கும் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வரும் சிங்கிள் பார்ட்டிகல்க்கு என்ன பாயிண்ட் மாஸ்க்கு என்ன சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு என்ன ஸோ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி டியூ டு அர்த்னால வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா ஸோ என்னன்னா gmm/r இந்த ஆர் மாறும் ஓகே ரேடியஸ் ஆர் டியூ டு அர்த் ஓகே கிளியர் when it is taken to a height from earth surfaceலேருந்து ஒரு ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ ஆகும் இப்போ நார்மலாக இதுக்கு முன்னாடி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்றோம் அப்போ ஒரு ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு போட அதுக்கு ஒரு ஃபார்முலா இருந்துச்சு இங்கே என்ன பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்குறாங்க அப்போ என்ன ஆகும் சிம்பிளாக mgh/1 + h/r இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும் அட் சம் ஹைட் ஒருவேளை ஹெச்ன்றது லெஸ் தென் ஆரா இருந்தால் வெறும் mgh பொட்டென்ஷியல் ஃபார்முலா தெரியல பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா mgh கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ½ × mv². ஸோ அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஹெச்ன்றது லெஸ் தென் ஆரா இருந்தால் இந்த ஃபார்முலா கிரேட்டர் தென் ஆரா இருந்தால் ஜஸ்ட் இந்த ஃபார்முலா ஓகே கிளியர் ஸோ கொஷின் பண்ணுவோமா ஃபைண்ட் த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் ஆஃப் த எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் கேட்டிருக்காங்க சிஸ்டம் இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்டிருக்காங்க ஆமாவா ஓகே listen இதோட potential energy U total is equals to U இது 1 2 3 4 அப்படின்றப்போ என்ன வரும் U12 U12 U23 U34 U41 U41 ஆமா கரெக்டா ஸோ இந்த 4 மட்டும் போட்டால் போதுமா எனக்கு ஒன்று சொல்லுங்க இந்த நாள் மட்டும் போட்டா போதுமா tell me so we have diagonals also here ஆமாவா so 2 4 1 3 இந்த diagonals இருக்கு so அதுவும் calculate பண்ணும் u24 plus u13 இந்த ஃபார்முலா so டோட்டலா எத்தனை 1 2 3 4 5 6 ஓகேவா கிளியரா டன் நல்லா தான் இருக்கு ஸோ இந்த 4ம் வந்து சேம் மாஸ் தான் சேம் சைடு தான் ஆமாவா சேம் மாஸ் சேம் சைடு சேம் ரேடியஸ் எதுவுமே மாறல ஸோ அதனால மைனஸ்னா ஸோ -4 எத்தனை எல்லாமே சேம்ன்றதுனால 4u போட்டோம் யூவோட ஃபார்முலா என்ன 4u அப்படின்றப்போ 4u நெக்ஸ்ட் ரிமைனிங் இது 2 இருக்கு u24 plus u13 ஸோ 4u u ஃபார்முலா என்ன ஆக்சுவலி நம்ம சொன்னது gmm/r². ஸோ gmm சேம் மாசஸ் இல்லை m²/r ஆமாவா m²/rன்னு சொல்லலாம் பட் இங்கே a கொடுத்துருக்கிறதுனால m² gm² மைனஸ் gm தானே ஸோ -gm/a² சாரி a ஆமாவா m²/gm²/a ஓகேவா அடுத்து ஓகே ஸோ இதுக்கு சேம் தானே விச் இஸ் இது பட் என்னன்னா இது ரிசல்டன்ட் அப்படின்றதுனா இது ஏனா இது a√2 அதே மாதிரி தானே இது ஏனா இது a√2 ஆமாவா கிளியர் ஸோ ரெண்டுத்துக்கும் a√2 சேமா இருக்கு இந்த சென்ஸ் இதுவும் சேம் தான் -2u னா gm²/a√2 வரும் இங்க ஓகேவா கிளியர் டன் ஸோ ஃபைனலாக என்ன வரும் ஸோ இதை வந்து -gm²/a காமனாக எடுத்தோம்னா 4 + 2√2/√2 வரும் இதை சால்வ் பண்ணோம்னா -gm²/a × 4 + √2 அப்படின்றது வரும் ஆப்ஷன் 4 + √2 ஆப்ஷன் பி சார் ரைட் ஆன்சர் ஓகேவா கிளியர் புரிஞ்சுச்சா கால்குலேட் பண்ணுங்கடா சிம்பிள்டா ஓகேவா ஸோ இந்த 4 தனியா இது தனியா ஏன் இது தனியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது a√2ன்றது வரும் டயக்னல் இல்லை a√2ன்றது நல்லா தனியாக கால்குலேட் பண்ணோம் இந்த 4ம் சேம் அப்படின்றதுனால இது தனியாக கால்குலேட் பண்ணோம் அவ்வளோதான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுக்காது ஓகே கிளியர் நெக்ஸ்ட் இந்த கொஷின் அப்படின்றது the work done to raise a mass m from the surface of the earth to a height which is equal to the radius of the earth ஓகேவா surface of the earth to a height work done அப்படின்னாங்க work done in the sense இங்க potential energy 2a height அப்படின்றோம் ஸோ 2a heightனா potential energy formula யூஸ் பண்ணுங்க mgh/1 + h/r ஓகே ஸோ இது யூஸ் பண்ணுங்க
2a height which is equal to 2a height which is equal to radius. அதாவது ஹைட்ன்றது equal to radius. அப்போ height placeல radius வச்சிருங்க சிம்பிளா 1 plus r plus r. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா ஃபைனலாக எவ்வளோ வரும்? half mg r. ஓகே, half mg rனா டிங் டிங். ஒர்க் டன் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இங்கே பாருங்க, work done is equal to என்ன? potential energy. so work done கொடுத்தாலும் potential energy தான், direct potential energy கொடுத்தாலும் potential energy பண்ணும். so work done கொடுத்தாலும் potential energy. clear? done? so this is all about today's class. next classல வந்து நான் Kepler's law இதெல்லாம் வந்து orbital velocity, escape velocity இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ்ல என்னென்ன புதுசாக கற்றுக்கிட்டீங்க? கிராவிடேஷன் பொட்டென்ஷியல், கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதுக்கு முன்னாடி ஆக்சலரேஷன், அதுக்கப்புறம் இட்ஸ் வேரியேஷன்ஸ் டியூ டு ஹைட்டில் என்ன பண்ணணும், டெப்த்தில் இருந்தால் என்ன பண்ணணும். ஸோ கான்செப்ட் கிளியராக உங்களுக்கு? ஸோ இந்த கான்செப்ட் கேட்டுட்டாலே பாதிக்கு பாதி half of the PYQs, most of the, not half of, 80% PYQs நீங்கள் பண்ணிடுவீங்க. ஓகே, clear? So solve every PYQs as much as you can. Okay, so all the very best. Thank you. Next class la paakalam. Bye bye.